மாலை வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 6, 2026 ஒரு தெய்வம் வந்து நின்று இருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பிகான்னு சொல்லியிருக்காங்க ஈபியில். ஸோ எங்கள் ஊரில் அசிஸ்டண்ட்டு என்னது போஸ்டிங் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு படிப்பு குறைவு தான், தமிழ் மட்டும் தெரியும், இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது, மன்னிக்கணும். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்காக உதவி செய்யலாம்னு சொல்லி கோவிந்தராஜ் சார்கிட்ட பேசின்னு இருந்தோம். இந்த ஏரியாலாம் தூர் வாரினேன் இல்லைங்களா, ஜெய்பீம் நகரை. அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஆதியூர் ஏரியாலாம் தூர் வாரியாச்சு, 2 குளம் தூர் வாரினேன். இதில் என்ன ஒரு கூத்துனா 11 டன் குப்பை இருந்துச்சு அந்த ஆதியூர் ஏரியில், அந்த குளத்தில் வாரி கொட்டிட்டு மறுபடியும் அங்கேயே கொண்டுக்கிறாங்க குப்பை. அதுதான் பெரிய கஷ்டம். அதுக்கு தான் அன்றைக்கி கச்சேரி, பாட்டு கச்சேரியில் வந்து எல்லோரும் காலையில் விழுந்து இனிமேல் அங்கே கொட்டாதீங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க காலையிலே விழுந்துட்டேன். வேறு என்ன பண்ணுறது, ஒட்டு மொத்தமாக பேச முடியல. ஸ்டேஜ்லேயே சொல்லியாச்சு, சுத்தமாக வச்சுக்கோங்க, மக்களுடைய பங்களிப்பு வேணும். இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ் சார் மூலிமா ஈபியில் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. கலெக்டர் அம்மா வரும்போது எவ்வளவோ அழகு பார்க்கலாங்க, எனக்கு ஒரு ஆசை. அவங்க வர முடியல சூழல். ஸோ இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த நாளில் ஏறி இது வரைக்கும் பார்க்காத உயரமான கம்பம், எண்ணம் போல், மனசு போல். நம்ம தனியாக வாங்கணும்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 35,000 ரூபா ஆகும் ஒரு கம்பத்துடைய விலை. நான் 2 கம்பம் கேட்டேன், பார்த்தா 3 கம்பமாக வந்துச்சு. ரமேஷ் அண்ணன் கேட்டுருக்காரு. ஸோ ஏற்கனவே நம்ம கேட்ட உடனே கேட்காமலேயே உதவி செஞ்சது சாமிக்கு தான் இன்றைக்கி சிறப்பு செய்ய போகிறோம். நமது கலாமுதம் தரங்க அறக்கட்டளை சார்பாக என்னுடைய மகள் சிறப்பு செய்கிறேன். அவங்களுக்கு எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் அவங்க குடும்பம் வாழையடைய வாழவும். அதே மாதிரி இந்த படிப்புன்றது யாரும் படிக்க முடியாது. பொருளை சம்பாதிக்கலாம், தங்கத்தை சம்பாதிக்கலாம், வைரத்தை சம்பாதிக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இந்த படிப்பை திருட முடியாது. படிப்பால் உயர்ந்த அம்பிகா மேடம் அவர்களுக்கு என்னுடைய மகள் நேசி அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி. அதே போல் கோவிந்தராஜ் சாருக்கு நான் சிறப்பு செய்கிறேன். இவர் சார் ரொம்ப வருஷமாக சேவை செஞ்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சேவை தான். பாராட்டுறதுக்கெல்லாம் அதிகாரிகளுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஏன்னா அவங்களே பல பிரச்சனைங்க. ஸோ அவங்களும் மனிதர்கள் தானே, எல்லாத்தையும் போய் பார்க்கணும், செய்யணும். இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி, பொன்னான நேரத்தை ஒதுக்கி வரைக்கும் தங்க கோவிந்தராஜ் சாராக இருக்கட்டும், மேடம் அம்பிகா மேடமாக இருக்கட்டும், இன்னும் இனிமேல் வரணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிதி கொடுத்தா கொடுங்க, இல்லைனாலும் வாழ்த்துனா போதும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 கூட 1,05,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க எங்கள் ஊருக்கு. ஸோ அந்த நல்ல உள்ளத்திற்கு உங்கள் பாதத்தை தொட்டு இந்த நேரத்தில் மரியாதை செய்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு அவ்வளோதான். ஸோ எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம இந்த உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்றதே கொஞ்ச நாள் அப்பா அம்மாவுக்கு சோறு போட்டால் போதும், மீதி எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சொத்தெல்லாம் வரும் போகும். இன்றைக்கி நான் சொத்து வாங்கிக்கிறேன்னா அது முன்னந்தவங்க யாரதோ ஒரு சொத்து. ஸோ கொடுங்க, வாங்க கொடுங்க, செடி ஒன்று கொடுக்கலாம் மேடம். இது நான் சாருக்கு கொடுத்துட்றேன். வாழ்த்துக்கள். இந்த மரக்கன்று பத்திரமா நீங்கள் தொட்டு கொடுத்துட்டு வீட்டான இடம் தான் வச்சுக்கோங்க. அப்படியும் நம்ம ஊர் ஏரில் வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இருந்தால் எடுத்துன்னு போய் வச்சுக்கோங்க. இன்னொரு நாளைக்கு கூப்பிட்றோம், அந்த செடி வைக்கணும். நன்றி. எல்லா வளமும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் ஒரே மரம் வச்சாவே, நம்மாழ்வார் சொல்கிறாரு, ஒரே ஒரு மரம் வச்சுருங்க, இதில் வந்து பல கனி தரும், பல 100 கனி தரும். நான் நேற்று போய் போரிக்கணும் பார்த்தீங்களா, எங்கெங்கே பொறுக்கினேன், விதையை போட்டு இருப்பேன். வடமலை எதிரில் ஒரு மரம் இருக்குது, பாதாம் ஒரு மூட்டை பெருக்கியிருக்கேன். அதேமாதிரி ராஜாராணி எதிரில் கண்ணில் எனக்கு படுறதெல்லாம் குப்பையெல்லாம் தெரியாது. இப்போ அதை விதைக்கு போகிறோம், கை க்ளவுஸ் போட்டு விதைக்கு போகிறோம். சீஃப் கெஸ்ட் வர போகிறாரு, திருப்பதி அண்ணன் வர போகிறீங்க, முனிசாமி அண்ணன் வர போகிறீங்க, சினிமா நடிகர்லாம் வர போகிறீங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா நான் பண்ணுறேன், வர்றவங்க மட்டும் சீஃப் கெஸ்ட் கிடையாது, வர்றவங்கெல்லாம் விதைக்கணும்னு சொல்லி கை க்ளவுஸ் கொடுத்து இப்போ மூட்டை எல்லாம் சேகரிச்சிட்டேன். ஒய்எம்சி எடுத்துன்னு வந்து சேகர் எங்கெல்லாம் இதை போய் எடுத்துகிட்டு வந்து மூட்டை வச்சுருக்குங்க. சீஃப் கெஸ்ட் வரவங்க மூங்கில் மரம் வைக்கிறாங்க. நீங்கள் வர்றவங்களாம் கை நிறைய அந்த அழுக்கு இருக்குல்ல, கை க்ளவுஸ் போட்டு விதைய அது மேலே விதைக்க போகிறோம். ட்ரோன் சொல்லிட்டேன், எல்லா நேரத்தில் ரெடி பண்ணிங்கன்னு வரல. அதனால் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சினிமா நடிகர்லாம் ஷூட்டிங் வர முடியல, கடவுள் பேர் தடுத்தான். ட்ரோனெல்லாம் சொல்லிட்டேன், கேன்சல் பண்ண ஆல்ட்ரா கோவம். இது பேர் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ வரலையே. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் எல்லா நல்லவர்களுக்கும் நன்றி. அவங்க வேறு சாப்பாடு செய்யணுமா, ஒதுக்கிட்டே நன்றி. வாழ்க்கை